யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கார்த்திகேய டைரக்ஷன்ல சந்தானம், மேகா ஆகாஷ், எம்எஸ் பாஸ்கர், நிலகல் ரவி, கூல் சுரேஷ், மொட்டராஜேந்திரன், ஜான் விஜய், ரவி மரியா, லொல்லு சபா சேஷு, லொல்லு சபா மாறன் மற்றும் பல நடிச்சிருக்க படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்ன ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட கதையை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ரொம்ப ஹைப்பான தலைவலி வருமோ அவங்களாம் தயவு செஞ்சு ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த படம் முடியும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த தலைவலி மாத்திரை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நான் போக போக என்னோட ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1960 வடக்குப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு பிரசித்தி பெற்ற அந்த ஊரோட அம்மன் ஒன்று இருக்காங்க. ஒரு பெரிய வெள்ளத்தில் அந்த அம்மன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஊரே பாதிக்கப்படுது. அதாவது அம்மன் இல்லாத ஊர், சபிக்கப்பட்ட ஊர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குது. அந்த ஊரில் பானை செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஹீரோவாக சந்தானம் இருக்கிறாரு, சின்ன பையனாக இருக்கிறாரு. அவர் டெய்லி பானை விற்கிறாரு. ஆனால் பானை விலை போக மாட்டேங்குது, அவருக்கு பெரிய வருமானம் இல்லை. அதனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அந்த ஊரில் அதாவது சந்தானம் செஞ்ச ஒரு பானை மூலமாக ஒரு அதிசயம் நடக்குது. அந்த அதிசயத்தினால அந்த பானையிலேருந்து ஒரு கடவுள் பிறக்கிறாரு. சந்தானத்துக்கு அப்போ ஒரு ஐடியா வருது, இதை வச்சு கூட சம்பாதிக்கலாமா, இந்த ஊரில் சம்பாதிக்கிறதுக்கு தான் வழி அப்படிங்கிறனால அந்த பானையை வச்சு ஒரு கோயில் கட்டுறாரு. பெரிய கோயிலாக்கி தன்னுடைய வாழ்க்கையை அந்த கோயிலேருந்து வர வருமானத்தை வச்சு என்ஜாய் பண்ணுறாரு. அதை கிட்டத்தட்ட அந்த ஊரை எல்லாரும் ஒரு முட்டாளாக்கி, அதாவது முட்டாள் ஆக்கலை, அந்த ஊரே அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த மூட நம்பிக்கையில், கடவுளுங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் அந்த மொத்த ஊரும் இருக்குது. சந்தானங்கிற ஒருத்தர் மட்டும் அந்த மூட நம்பிக்கையை யூஸ் பண்ணி பணமாக மாற்றுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தாசில்தார், அதாவது டானாக்காரன் படத்தோட டைரக்டர் தமிழ் தாசில்தாராக வராரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இந்த கோயிலை வச்சு இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராரு. சந்தானம் அதுக்கு ஒத்துக்கலை. அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் தமிழ் ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு அந்த கோயிலை மூட வைக்கிறாரு. திரும்ப சந்தானம் அந்த கோயிலை திறந்தாரா இல்லையா, அந்த கோயில் மூலமாக திரும்ப வருமானத்தை ஈட்டினாரா இல்லையா, இந்த மூட நம்பிக்கை உள்ள மக்களுக்கு திருந்தினாங்களா இல்லையா, இல்லை சந்தானத்துக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வந்துச்சா இல்லையா, அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா தலைவலி மாத்திரை வாங்கி வச்சுங்கன்னு. அது ஏன் சொன்னேன்னா, இந்த படம் ஒரு அன்லிமிட்டட் ஃபன் பேக்கேஜ். அதாவது நமக்கு ஒரு ஸ்டேஜில் ஹைப் ஏறும்போது தலைவலி வரும் இல்லையா, ரொம்ப அழுதா, ரொம்ப டென்ஷனானா, ரொம்ப சிரித்தாலும். இந்த படம் எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் பார்த்துருப்போம். அது நம்ம சேரில் உட்காந்து சிரிப்போம், சேரில் உட்காந்து சிரிப்போம். ஆனால் இந்த படம் சேரை விட்டு கீழே விழுந்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு ஃபன், ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், கிட்ஸோட போய் பார்க்கக்கூடிய ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபுல் ஃபன்னாக இருக்குது. சந்தானத்துக்கு இடையில 2-3 படம் சரியாக போகலை டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும். அது நான் படம் பார்த்தனாலும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால தலைவலி டேப்லெட் அதுக்கு தானே சொன்னே தவிர படம் மொக்க அப்படிங்கிறனால அந்த டேப்லெட் நான் அவங்கள யூஸ் பண்ண சொல்ல. இந்த படத்தில் சந்தானத்தை பற்றி சொல்லி ஆகணும். பொதுவாக சந்தானம் கூட இருக்கிறவங்களை கம்மியாக பேச வச்சு தான் அதிகமாக பேசி கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சந்தானம் ரொம்ப மெச்சூராக இருக்கார். அதாவது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பேச விட்டு இவர் கவுண்டர் மட்டும் லைட்டாக கொடுக்குறாரு. ஸோ படம் ஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக போகுது. அதுக்கு சந்தானத்துக்கு பெரிய அப்ரிஷியேட் கொடுக்கணும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரையும் பேச விட்டு தான் கம்மியாக பேசி இந்த படத்தை ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படி தான் சொல்லணும். சந்தானம் வடக்குப்பட்டி ராமசாமியாக தன்னோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுக்குறாரு. 1960 இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவர் மக்களோட மூட நம்பிக்கையை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறாரு, ஸோ அந்த ஃபன்னு, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டாக சந்தானம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. சந்தானத்துக்கு இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு அவரை நகர்த்தி கொண்டு போகும். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி ஆகணும். ஒரு மெச்சூரான ஆக்டருங்கிறத நம்ம இதில் ப்ரூவ் பண்ணுறாரு. அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தில் காட்டுறாரு. ஒரு ஸ்டேஜில் மக்கள்லாம் கூப்பிட்டு கடவுள், அதாவது ஒரு சாமி உள்ளே பூந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. சாமி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார், சாமி வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுவார், சாமி போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுவார். அந்த வேரியேஷன் அவர் காட்டுற விதம் இருக்குது இல்லையா. ஸோ அவர் ஒரு சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறத அதில் ப்ரூவ் பண்ணிட்டார். நிழல்கள் ரவி சான்ஸே இல்லை. அவருடைய நம்ம எவ்வளோ படம் பார்த்துருக்கலாம். ஏன் கேஜிஎஃப் மாதிரி ஒரு படமும் பார்த்துருப்போம், பயங்கர வில்லனாகவும் பயங்கர ஃபன்னாகவும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு நிழல்கள் ரவியை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எப்படி சொல்கிறது, நீங்கள் டிக்கிலோன படம் பார்த்துருப்பீங்க, அதில் நிழல்கள் ரவி ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பார். நமக்கே கொஞ்சம் இதாக இருக்குது, என்னடா கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிட்டார், ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு, கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போனேன். இந்த படம் ஃபுல்லாக இருக்கார். அதாவது நிழல்கள் ரவி அல்டிமேட்டாக இருக்கார். முக்கியமாக லொல்லு சபா சேஷு, அதாவது மெட்ராஸ் ஐங்கிற ஒரு விஷயத்த சென்னையிலேருந்து கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு விஷயம், அது ஒரு ஸ்டோரி நடக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த மெட்ராஸ் ஐயா நிலகல் ரவிக்கிட்டேருந்து லொல்லு சபா சேஷு எப்படி வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு சீன் இருக்கும். அதாவது ஒரு கட்டில் மேலே படுத்துட்டு போகிறார், அவர் கையெல்லாம் கட்டி போட்டு இந்த கண்ணு மேலே கண்ணு வச்சு அந்த மெட்ராஸ் ஐயா வாங்கணும். அந்த வாங்குகிற சீனு சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வருது. அல்டிமேட்டு
அல்டிமேட்டாக இருக்கேன். பட் அந்த சீனுக்கு அப்புறம் நிலங்கள் ரவிக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன், ஐயோ இந்த படம் என்ன ஒவ்வொரு கேரக்டரையும் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் வேறு லெவலு. அதாவது அவருடைய என்ட்ரியிலேருந்து அவர் படம் முடிகிற வரைக்கும் இந்த நிலங்கள் ரவிக்கும் மொட்டை ராஜேந்திரனோட காம்போ இருக்கு இல்லையா, ஒரு கன்னி வெடி சீன் வரும். அதெல்லாம் அதாவது நான் எப்படி சிரித்தேன்னா, அந்த படம் பார்க்கல, வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சு சிரித்தேன். அதாவது வயிறு வலியும் தலைவலியும் சேர்ந்து வந்துச்சு. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த படம். அந்த காம்போ அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் கூல் சுரேஷ் வந்து பேசும்போது இல்லாத ஃபன்னு, அவர் ஒரு மாதிரி ஊமை மாதிரி ஆயிடுவார். அதாவது ஒரு மாதிரி பக்கவாதம் அந்த மாதிரி ஆயிடுவார். அவர் பாடையில் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அவர் பேசுவார், ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க அதுக்கு வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அவர் சொல்கிறத தாண்டி அவர் கெட்ட வார்த்தை பேசுவார், அதை தாண்டி ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஊரில் அது வேறு லெவல் ஃபன்னு. அதை நீங்கள் படம் பார்க்க தெரியும். கூல் சுரேஷுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அதை உண்மையிலே செமையாக யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் கூல் சுரேஷுக்கு நல்ல நல்ல படங்கள் கிடைக்கும். தேட்டர் ரிவ்யூ விட்டு இனிமேல் பட ப்ரொமோஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். மேகா ஆகாஷ் இந்த படத்தில் பெருசாக அவங்க கேரக்டர் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு சீன், அப்புறம் லாஸ்ட்டில் அந்த 2-3 சீன், அவ்வளோதான். அவங்களுக்கு பெருசாக ஓரியன்ட் கிடையாது. சந்தானத்துக்கும் மேகாஷுக்கும் லவ் அப்படி எதுவுமே கிடையாது. நல்லவேளை அந்த லவ் போர்ஷனை அவங்க உள்ளே திணிக்காமல் ஒரு கண்டென்ட் ஓரியண்டாக ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஃபில்மாக கொண்டு போயிருக்காங்க. அது உண்மையிலே பெரிய அப்ரிஷியேட் டைரக்டருக்கு. மியூசிக் சாங்ஸ் பெருசாக இல்லைனாலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஃபன்னுக்கான ஒரு மியூசிக் எல்லாமே பிரித்து எடுத்திருக்காரு மியூசிக் டைரக்டர். ஆனால் லாஸ்ட்டில் வர சாங்ஸ் உண்மையிலே கேட்க நல்லாயிருக்கு. ஸோ மியூசிக் ஓரியண்டாக சூப்பர். சாங்ஸை தவிர மிச்சம் எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிஜிஎம்லாம் பிச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோன்னு இருந்தால் வில்லன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. இந்த படத்தில் 2 வில்லன் இருக்கிறாங்க. ஒன்று முட்டா வில்லன், இன்னொன்று லூசு வில்லன். இந்த 2 வில்லன்களும் சேர்ந்து வில்லனுக்கு தான், ஆனால் காமெடி வில்லனுக்கு. அதாவது எப்படின்னா, இந்த முதல் மரியாதை அந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் சொல்லுவார் இல்லையா, சாவாக இருந்தால் அங்கே நான் தான் படமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் அங்கே நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும் ஒரு சண்டை போகிறானுங்க. இந்த மெட்ராஸ் ஆகி ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் மெட்ராஸ் ஆகி வருது. 2 பேரும் கிளாஸ் போட்டு சுற்றுவானுங்க. இந்த கிளாஸ் எப்படின்னா, நீங்கள் படம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அவங்களுக்கும் தனியாக ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு உலகத்தில் 2 பேரும் சுற்றிட்டு திரிவானுங்க. ஸோ இந்த படத்தில் வில்லனுங்களும் பயங்கர ஃபன்னு. வில்லனுங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு வில்லத்தனம்னு அவங்களே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு காமெடியன்ஸ் 2 பேரும். ஸோ இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸு பயங்கரம். 2 பேரும் இந்த மோதிக்கிற சீன் இருக்கு இல்லையா, ஒருவரை பார்த்து கொள்ளும்போது நம்ம தான் அப்படியே வெடித்து சிரிக்கிறோம். அந்தளவு ஒரு ஃபன்னு. அதாவது நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரில. இன்னொருத்தர கூட அந்த படத்தை பார்க்க போகிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான 2 கேரக்டர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், சந்தானத்தையே தூக்கி சாப்பிட்டாங்க. இந்த படம் ஃபுல்லாக அவங்க 2 பேர் இல்லைனா இந்த படம் ஒரு 50% தான் சொல்லுவேன். லொலுசபா சேஷுவும் லொலுசபா மாறணும் 2 பேரும் அந்த படத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஃபன்னில். சந்தானத்தில் நடுவில் நிப்பாடி இவங்க 2 பேரும் சந்தானத்தை தாங்கி தூக்கிட்டு போகிறாங்க. அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தை ஃபன்னோட தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு பெரிய சல்யூட். அதாவது சந்தானம் இதை கடைசியில் இந்த டீம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இந்த டீம் செம்மையாக இருக்குது. அதாவது நம்ம லொலுசபாவில் பார்த்து சிரித்த டீமை திரும்ப ஒரு ரீயூனியன் மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஒரு லொலுசபா திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஃபன்னு இவங்க 2 பேரும் பண்ணுற ஃபன் இருக்கு இல்லையா, அல்டிமேட். அப்புறம் டானாகரன் தமிழ் டைரக்டர் தமிழ், அவர் இந்த படத்தில் உண்மையிலே ஒரு வில்லன் தான். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு 2 தன்னைத்தானே வில்லன்களாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் அப்படின்னு சொன்னோம்னா டானாகரன் டைரக்டர் தமிழ் ஒரு வில்லத்தனமான ஒரு தாசில்தாராக வராரு. அதாவது ஒரு கரப்ஷன் உள்ள கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வராரு. பட்டு லாஸ்ட்டில் அவரையும் கொஞ்சம் சப்பையாக்கிடுறாங்க. பட் அதை தாண்டி இந்த படம் நிறையா லாஜிக்கெலாம் பார்க்காம மேஜிக் இந்த படத்தில் நிறையா இருக்குது. லாஜிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த படம் நம்ம பார்க்க முடியாது. அதுக்காக லாஜிக் ரொம்ப மிஸ்ஸும் கிடையாது. ஆனால் இந்த படம் அல்டிமேட். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் போய் உட்காந்து பயங்கரமாக வயிறு குழுங்கி சிரித்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரெஷர் யாருக்காக இருந்தால் தயவுசெய்து இந்த படத்துக்கு போங்க, படத்தை போய் பாருங்கள். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு தெரியும் வடக்குப்பட்டி ராமசாமிங்கிறது எவ்வளோ ஃபேமஸான ஒரு டைலாக்னு. கவுண்டமணி அண்ட் செந்தில் இவங்க அந்த 90s டயத்தில் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு டைலாக் வடக்குப்பட்டி ராமசாமி. அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுட்டு அந்த டைட்டில் வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவாங்களோ அந்த ஃபன் இருக்காதான்னு நினைப்போம். பட் அந்த வடக்குப்பட்டி ராமசாமியோட டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். மஸ்ட் வாட்சபிள் மூவி. ஸோ அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.